ஒரு பெரிய விஷயத்தை டிஆர்டிஓ சைலண்டா பண்ணி முடிச்சிருக்காங்க. அதுதான் டிஆர்டிஓவோட சீக்ரெட் கூலிங் மிஷின். இதால Su-30 Mark 1Aவோட பவர் ரொம்பவே அதிகமாக போகுது. இது மட்டும் இல்ல, நம்ம மற்ற ஃபைட்டர் ஜெட்ஸுக்கும் இதை பயன்படுத்தலாம். இப்படி பயன்படுத்தும் போது மற்ற ஃபைட்டர் ஜெட்ஸோட பவரும் அதிகமாகும். வாங்க இந்த சீக்ரெட் கூலிங் சிஸ்டத்தை பத்தி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்தியா டிஃபென்ஸ் டெக்னாலஜி உலகத்திலேயே ஒரு ரெவல்யூஷனை ஏற்படுத்த போகுது. அதாவது AESA ரேடாரோட வெப்பத்தை சமாளிக்கிறதுக்கு டிஆர்டிஓ ஒரு புது உள்நாட்டு வேப்பர் கம்ப்ரஷன் மிஷின் VCM வெற்றிகரமாக உருவாக்கி முடிச்சிருக்காங்க. இந்த VCM தான் இப்போ இருக்கிற Su-30 Mark 1A ஃபைட்டர் ஜெட்டோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் AESA ரேடாரோட முக்கியமான அப்டேட்டாக இருக்க போகுது. அதாவது இந்த AESA ரேடாரோட ஹீட்டை தான் இது குறைக்க போகுது. ஒரு ஹீட்டை குறைக்கிறதுனால அவ்வளோ வித்தியாசம் இருக்குமான்னு கேட்டால் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும் ஹீட்டை குறைக்கிறதுனால. இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் நம்ம பயன்படுத்துகிற எலக்ட்ரானிக் டிவைஸோட ஹீட் கம்மியாக இருந்தாலே அது இன்னும் நிறைய நாள் உழைக்கும். அப்படி இருக்கும்போது இது ஃபைட்டர் ஜெட்ஸுக்கும் பொருந்தும். இது என்ன பண்ணுங்கிறது தான் முக்கியமான விஷயமே. Su-30 Mark 1Aல இருக்கிற பவர்ஃபுல்லான AESA ரேடார் செயல்படும் போது 10.5 கிலோவாட் ஹீட்டை உருவாக்குது. இப்போ இந்த ஹீட்டை சரியா நம்ம கூல் பண்ணலைன்னா இந்த ரேடாரோட செயல்திறன் கம்மியாகும். ஏன் இது வேலை செய்யாமன்னா போகலாம். நார்மலாக நம்ம ட்ரைனிங் சமயத்தில் இந்த மாதிரி வேலை செய்யாமல் போனாலோ இல்லை செயல்திறன் கம்மியானாலும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு போர்க்களத்தில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற கூலிங் சிஸ்டம் Su-30 Mark 1Aல இருக்கிற பவர்ஃபுல்லான ரேடாரை கூல் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இதனால தான் டிஆர்டிஓ ஒரு க்ளோஸ்டு லூப் வேப்பர் சைக்கிள் கூலிங் சிஸ்டத்தை உருவாக்கி இருக்காங்க. அதுதான் VCM. இது ஒரு பேசிக்கான ஐடியா தான், ஆனால் இது வேலை செய்யும். இப்போ ரேடாரோட ஹீட்டை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மிக்சர் இருக்கு. அதுதான் எத்திலீன் கிளைகால் வாட்டர். இது ரேடாரோட ஹீட்டை அப்சர்வ் பண்ணி கூல் பண்ணுது. இதுக்கப்புறமா முக்கியமானது என்னன்னா R134A கேஸை தான் ஹீட்டை அப்சர்வ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி ஃபைட்டர் ஜெட்டோட A1 ஃபியூவலை ஹீட் பண்ணுது. இதில் ஒரு முக்கியமான டெக்னிக்கல் இருக்கு. இந்த VCM ரேடாரை கூல் பண்ணுது, அதே சமயத்துல ஜெட் ஃபியூவலை முன்னாடியே ஹீட் பண்ணுது. இந்த மாதிரி ஜெட் ஃபியூவலை முன்னாடியே ஹீட் பண்றதுனால இன்ஜினோட செயல்திறன் அதிகமாகுது. இது மட்டும் இல்ல, இதோட க்ளோஸ்டு லூப் டிசைனால எனர்ஜி எங்கேயுமே வேஸ்ட் ஆகாம இருக்கு. இந்த VCMல முக்கியமான 4 யூனிட்ஸ் இருக்கு. எவாபரேட்டர், கம்ப்ரஸர், கண்டென்சர், தெர்மோஸ்டாட்டிக் எக்ஸ்பென்சிவ் வால். இது எல்லாத்தையும் ஒரு போர்க்காலத்திலேயே ஈஸியா நம்ம பராமரிக்க முடியும். இதோட மெயின்டெனன்ஸ்க்காக நம்ம ஃபைட்டர் ஜெட்டை வேற எங்கேயும் எடுத்துட்டு போக தேவையில்லை. அந்தந்த பேஸ்லயே வச்சு நம்ம ஈஸியாக சரி பண்ண முடியும். இந்த VCMோட டிசைன் ஒரே நேரத்தில் 2 வேலையை செய்ய வைக்குது. ஒன்று ரேடாரோட டெம்பரேச்சரை கூல் பண்ணுது, ரெண்டாவது ஃபியூவலை முன்கூட்டியே ஹீட் பண்ணுது. இப்போ இந்த VCMல இருக்கிற முக்கியமான அம்சங்களை பற்றி பார்க்கலாம். இதால 10.5 கிலோவாட் ஹீட்டை ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும். அதாவது Su-30 தான் இருக்கிறதுலேயே பெரிய ஃபைட்டர் ஜெட். இந்த ஹீட்டையே இதால் அப்சர்வ் பண்ண முடியுதுன்னா நம்ம எதிர்காலத்தில் வர ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் Su-30 விட சின்னதாக தான் இருக்கும். இப்போ அந்த ஹீட்டையெல்லாம் நம்ம ஈஸியாக அப்சர்வ் பண்ணலாம். இதில் முக்கியமாக R134A கேஸ் தான் கூல் பண்ணுது. இது மற்ற கூல் பண்ணுற சிஸ்டத்தை விட 20% அதிகமாகவே இது கூல் பண்ணுது. முக்கியமாக இந்த சிஸ்டம் லைட் வெயிட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஒர்க் பண்ணுது. இது இல்லாமல் இந்த VCM சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஃப்ளைட் டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ Su-30 Mark 1Aல புது AESA ரேடாரோட இந்த VCM பொருத்த போகிறோம். இப்படி பொருத்துறதுனால இந்த ரேடாரோட ரேஞ்ச் 300 கிலோமீட்டரா மாற போகுது. அதாவது 300 கிலோமீட்டர்ல இருக்கிற இலக்குகளை இதால துல்லியமா கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த சிஸ்டத்தை Su-30க்கு மட்டும் நம்ம உருவாக்கல. அதாவது Su-30 ஒரு டெஸ்டிங் ஃபைட்டர் ஜெட் மாதிரி தான். எந்த பொருளையும் நம்ம பெருசா ஈஸியா உருவாக்கிடலாம். இந்த மாதிரி பெருசா உருவாக்கி நம்ம ஈஸியா Su-30ல நம்ம பொருத்தி அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். மற்ற ஃபைட்டர் ஜெட்ஸ்ல இதை பண்ண முடியாது. டிஆர்டிஓ அடுத்தது தேஜஸ் மார்க் 1Aலையும் தேஜஸ் மார்க் 2லையும் ஃபியூச்சர்ல வர
வரப்போற AMCA ஃபைட்டர் ஜெட்லையும் பொறுத்துற வேரியண்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க DRDO. முக்கியமா ரேடார் மாடியூல்ஸ்ல கோலியம் நைட்ரைடு யூஸ் பண்றோம். இதனால ரேடார்ல அதிகமான ஹீட் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதை சமாளிக்க VCM தான் கரெக்டான வழி. இந்தியாவோட ஏவியேஷன் டெக்னாலஜி 100% நம்மளே உருவாக்க முடியும். எந்த நாடையும் சார்ந்து இருக்கிற தேவையில்லை. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த கூலிங் சிஸ்டத்தை இஸ்ரேல் கிட்ட இருந்து தான் வாங்கணும். ஆனா இப்ப நம்மளே உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்படி இருக்கும்போது இஸ்ரேலை நம்ம நம்பி இருக்க தேவையில்லை. அவங்க பண்ற முக்கியமான விஷயங்களுக்கு நம்ம நேரடியா எதிர்ப்பு தெரிவிக்க முடியும். இப்போ 2027க்குள்ள எல்லா ஃபைட்டர் ஜெட்ஸ்லயும் இந்த சிஸ்டத்தை நம்ம பொருத்திடுவோம். இதனால பராமரிக்கிற செலவு 30% கம்மியாகும். பல நாடுகளுக்கு நம்ம இந்த சிஸ்டத்தை ஏற்றுமதி பண்ணலாம். அதாவது இந்த VCM வெறும் கூலிங் சிஸ்டம் மட்டும் இல்ல, இது நம்ம ஃபைட்டர் ஜெட்ஸோட ஒரு மிகப்பெரிய அப்டேட்டும் கூட. இந்த கூலிங் சிஸ்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமாவே அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய், குட் நைட்.